என்னம்மா போட்டியில் தோத்துட்டீங்க, அப்போ செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நிமிஷமா, ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து செய்யறதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆளையும் நான் கூப்பிட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முத்து ஒரு கால் பண்ணுறாரு. கால் பண்ணும்போது யாருக்கு கால் பண்ணுறாரு இந்த பக்கம் அப்படியே வந்து விஜயா பார்த்துட்டு இருக்கும்போது, ஐயோ சிந்தாமணிங்களா, கொஞ்சம் நம்ம வீட்டு பக்கம் வர முடியுங்களா, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து பேசின உடனே வந்து என்ன விஷயம் அப்படின்னா அந்த பக்கம் வந்து ஒரு குரல் வருது. எல்லாம் ஒரு காரணமாக தான், வாங்க 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 வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு முத்து. அவங்களுக்கு தான் கூப்பிடுற அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குமா, நீங்கள் ஏமா கவலைப்படுறீங்க, அதெல்லாம் வந்து வந்தப்பறம் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இப்போ என்ன ஆரத்தி எடுத்து உன் பொண்டாட்டியை வீட்டுக்கு வர வைக்கணுமா? அந்த ஜோசியர் அம்மா சொன்னது வேணா பொய்யா இருக்கலாம், இல்லை அந்த ஜோசியர் அம்மாவே பொய்யா இருக்கலாம், எல்லாம் ஃப்ராடு தான், என்னை ஏமாத்திருச்சுன்னு வச்சுக்கோ. ஆனால் அவள் சொன்ன வார்த்தை உண்மைதான். என்னைக்கு வீட்டுக்குள்ளார இவ வந்தாலோ அன்னையிலேருந்து பிரச்சனை மேலே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்ல. மீனா வந்ததில் என்னம்மா பிரச்சனை? இவன் தான் பணத்தை தூக்கிட்டு ஓடனான். அதுக்கப்புறமா ரோஹிணி வந்துச்சு. ரோஹிணி எப்படி வந்துச்சு? என்ன அதுவாக நடந்தா வந்துச்சு வீட்டுக்குள்ளார? நீங்கள் தான் போயிட்டு வந்து பணக்கார மருமகன் கூட்டு வந்தீங்க. கூட்டம் அப்புறமா எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, சே அவளை கூட்டம் தான் நான் பண்ண பெரிய தப்பு. அவள் பண்ண வேலையால் இப்போ கடைசியில் வந்து திருப்பி எனக்கு அசிங்கம் அவமானம் தான் அப்படின்ட்டு இப்போ என்ன, இப்போ போய் ஆரத்தி தட்டை எடுத்து வா அப்படின்னு நான் ஏமா எடுத்து வரணும்? நீங்கள் தான் கரைச்சி எடுத்து வரணும். உங்கள் ஃப்ரெண்டு கிட்டக்க தான் இருக்காங்களாம், அவங்களும் வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் இன்னும் சில வெடிகள்லாம் நானும் போட வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து இப்போ முத்து சொல்ல, என்னடா வெடி இதுக்காக தேவையில்லாமல் அவங்க கூட ஒம்பு பண்ணிருக்காது, அவங்க பாவம் அப்படின்னு வந்து சொன்னோடனே, அவங்களா பாவம் எல்லாத்தையும் வெடுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புறீங்களேம்மா, ரொம்ப இன்னசென்ட்டுமா நீங்கள் அப்படின்னு முத்து சொல்ல, வர உனக்கு வாய் ரொம்ப நீடுகிறா அப்படின்ட்டு கோபமாக கிளம்பி போகிறாங்க விஜயா உள்ளார. ஏங்க இப்படி பண்ணுறீங்க, அத்தை எங்கே ஒம்பிழுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மீனா உனக்கு தெரியாத சில சம்பவம்லாம் இருக்குது. வெளில போய் அந்த அம்மாவை வந்து அனுப்பிடலான்னு போனால, அந்த ஜோசியக்கார அம்மாவை மிரட்டி அனுப்பிவிட்டுட்டு இந்த நகையெல்லாம் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்க போனால, அந்த சமயத்தை தான் வந்து சில பல உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது எனக்கு ஏற்கனவே சந்தேகமாக இருந்தது தான். கரெக்டாக மிரட்டி கேட்டேன்னா அந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்ல. என்னங்க அப்படி என்னங்க உண்மை அப்படின்னா, பேசாம நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன், கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் விடு, எல்லாத்துக்கும் தெரியாமோ உனக்கும் தெரியட்டும், சர்ப்ரைஸ் அப்படின்னு வந்து முத்து சொல்லிட்டு இருக்காரு. இது கிடையாது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இப்போ ரோஹிணிக்கு அந்த அம்மா கால் பண்ணுறாங்க, அந்த ஜோசியக்கார அம்மா கால் பண்ணி, ஏம்மா நான் வந்து இப்படி என்னை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்கம்மா, நீயும் பார்த்து ஜாக்கிரதையாக இருமா அப்படின்னு அந்த ஃபோனில் பேச. உடனே வந்து நீங்கள் யார், ஓ நீங்களா, நீங்கள் என்னத்துக்கு என்ன ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறீங்க அப்படின்னா வந்து, இல்லை நான் வந்து அங்கே மாட்டின உடனே அவங்க எல்லாரும் முன்னாடி வச்சு நீ தான் காரணம்னு சொல்லிட்டேன், எனக்கு வேறு வழி தெரில, அதில் தான் ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு, அவங்க எல்லாம் வந்து உன் மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க, நீ அந்த பையனோட சேரணும்னு நினைக்கிறதுலாம் சரிதான், ஆனால் நீ யார் கூட சேர்ந்துருக்கங்க அதெல்லாம் நல்லா யோசிச்சுக்கம்மா அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு, இதுக்கப்புறம் இனிமேல் கால் பண்ணாதம்மா, நான் கொஞ்சம் நாளைக்கு இந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படின்னு ஃபோனை வச்சிடறாங்க. ஐயோ இப்போ தான் மனோஜ் மனத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிக்கிட்டு இருந்தோம், திருப்பி தேவையில்லாத ஒரு பிரச்சனை, நம்ம தான் ஆள் வச்சு இப்படிலாம் பண்ணுறோன்னா அவனுக்கு இன்னும் நம்ம மேலே விரும்பு தானே வரும், சே ஏன் தான் இப்படி எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ அப்படின்னு இந்த பக்கம் வந்து ரோஹிணி மேலே பக்கத்தில் இருக்க பொருளெல்லாம் எடுத்து கீழே போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க. கையில் அந்த டிவி ரிமோட்டெல்லாம் செதறி போய் விழும்பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ அப்படியே வந்து பாவமாக கரைச்சிட்டு இருக்காங்க, ஆரத்தி கரைச்சிட்டு இருக்காங்க விஜயா. என்னம்மா இப்போ அவள் திருப்பி உள்ளார நம்ம வீட்டுக்கே வரப்போறாளா அப்படின்னு கிட்டக்க போய் மனோஜ் கேட்க, என்னடா பண்ணி தொலைகிறது, நானும் சவால் வேற விட்டுட்டேன், அதுலேயும் வந்து கண்டிப்பாக அப்படிலாம் பொய்யா இருக்காது, அந்த அம்மாவை போய் பார்த்தோம், ரொம்ப நல்ல பெரிய சாமியாரம்மா, அது கீழே ஆளெல்லாம் இருந்தாங்களேன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா அது ஒரு ஃப்ராடு பொம்பளையாக இருந்திருக்கு, அதுவும் செயின் திருடுற ஃப்ராடு பொம்பளை, இதுகிட்டக்க போயிட்டு வந்து நம்மளும் நான் சொல்கிறதை கேட்டு நான் வேற எல்லாம் இது அம்மான்னு மரியாதை வேற கொடுத்தேன், இப்போ கடைசியில் இப்போ என்ன ஆக போகுது, நான் தான் வந்து இந்த பூவிக்கிறவளை போய் கூப்பிட வேண்டியது இருக்குது உள்ளார வீட்டுக்கு அப்படின்னு வந்து சொன்ன உடனே, அம்மா அவங்க வந்து அப்போ அவங்க திருப்பி என் ரூம் எடுத்துப்பாங்கம்மா, நான் எங்கம்மா போய் திருப்பி நான் ஹாலில் படுக்கிறதா, என்னால் அங்கெல்லாம் படுக்க முடியலம்மா அப்படின்னா, அதெல்லாம் இல்லடா இந்த தடவை விட மாட்டோம் நம்ம அப்படின்னு சொல்ல. போன தடவையே வந்து அப்படிலாம் உன்னால் பண்ண முடியல, இப்போ எப்படிம்மா ஒன்றும் நடக்காது போமா, ஏமா நீங்கள் வேற அப்படின்ட்டு கடுப்போட மனோஜ் வெளில வரும்பொழுதே கரெக்டாக வந்து முத்துவும் மீனாவும் வெளிலே சிரிச்சுட்டே அப்படியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் பேசிகிட்டு இருக்காரு, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க என்ன தவிர அப்படின்னு மனோஜ் அப்படியே புலம்பிக்கிட்டே போகும்பொழுதே வந்து ரவி என்ன பண்ணுறாரு, ஸ்ருதி கால் பண்ணி உடனே வந்து மீனா இப்போ திருப்பி வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க, சொன்ன மாதிரியே வந்து முத்துவும் மீனாவும் நிரூபிச்சிட்டாங்க எல்லாத்தையும் அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து அவங்க சந்தோஷமாயிடுறாங்க. மீனாவுக்கு வந்து ஆனால் என்ன, மீனா தனியாக இருந்தால் கூட வேலையெல்லாம் பெருசாக செய்யாமல் அவங்க வீட்டை நிம்மதியாக இருந்திருப்பாங்க, இங்கே வந்து அவங்க தான் எல்லா வீட்டு வேலையும் செய்ய வைப்பாங்க ஆன்ட்டி வேற, ஆனாலும் அவங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ஸ்ருதி. இப்போ கரெக்டாக வந்து இப்போ திருப்பி விஜயா ஆரத்தி கரைக்க வரும்பொழுதே கீழே அந்த கார் சத்தம் கேட்டவுடனே முத்து வந்து ஒரு நிமிஷம் பார்க்க வேண்டிய ஆட்கள்லாம் அதெல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் வந்து யாருன்னு வெயிட் பண்ணால் சிந்தாமணி மேலே வராங்க. சிந்தாமணி மேலே வரும்பொழுதே அப்படியே முத்துவும் மீனாவும் படிக்கட்டுக்கிட்ட கதவு வாசல் கிட்ட நிற்கிறத பார்த்து அப்படியே அதிர்ச்சியோட பார்த்த உடனே வந்து கரெக்டாக அப்படி மேலே வராங்க. இவனுங்க எங்கே நிற்கிறானுங்க
அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்ட்டு வந்து சரிம்மா இப்போ ஆரத்தி எடுங்க, வர வேண்டிய எல்லாரும் வந்தாச்சு அப்படின்னு ஒன்று அதுவே முறைச்சிக்கிட்டே ஆரத்தி எடுக்கிறாங்க. சிரிச்சுட்டே எடுக்குமா அப்படின்னு வந்து இந்த பக்கம் முத்து சொல்ல ஒன்று ஆமாம் விஜயா, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நம்ம மருமகன் வீட்டுக்குள்ளார வரா சிரி அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்ல அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ஒரு கடுப்பாக ஒரு சிரிப்பை சிரிக்க இதை என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சிந்தாமணி பார்த்துட்டு வாங்க சிந்தாமணி, இந்த ஒரு அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்கணும், எங்களுக்காக நல்லது நினைக்கிற ஒரு உள்ளம் நீங்கள், உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களையும் கூப்பிட்டேன் அப்படின்னு வந்து முத்து சொன்ன உடனே சிந்தாமணி முழிக்கிறாங்க. முடிச்சு வந்து இவங்க எப்படி திருப்பி வீட்டுக்குள்ள வராங்க, மாஸ்டர் என்ன மாஸ்டர் பரிகாரம் எதுவும் பண்ணிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்க அமைதியாக முதல்ல இப்போ வந்து இப்போ விஜயா இது எல்லாத்தையும் ஆரத்தி எடுத்து உள்ளார கூப்பிட்டு உள்ளார வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஆரத்தி தட்டை கரைக்கு கீழே போய் ஊத்துறதுக்காக வெளில போகிறாங்க. வெளில போகும்போதே கூட சிந்தாமணியும் சேர்ந்து போகிறாங்க. என்ன மாஸ்டர் நடக்குதுங்க, அந்த பொண்ணால தான் வந்து உங்கள் 2வது மருமக மீனாவால் தான் இந்த வீட்டுக்குள்ளார எல்லா பிரச்சனையும் வரும், உங்கள் புருஷன் உயிருக்கே ஆபத்து அப்படின்னாங்க. அண்ணன் வேற கீழே வேற விழுந்தாரு, நீங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்ணுறது, ஒரு பொம்பளை வந்தால வந்து அந்த ஜோசியக்காரம்மா நீங்கள் கூட்டு வந்தீங்க ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த சாமியாருண்டு, அது சரியான ஃப்ராடு, செயின் திருடுறவ மாட்டிக்கிச்சு, அது மாட்டி அதை கூப்பிட்டு வந்து கடைசியில் வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொன்ன உடனே வந்துச்சு அதே கோயிலை வச்சா திருடுவோம், அவளுக்கு ஒரு அறிவே இல்லை அப்படின்னு வந்து அவங்க தலையில் அடிச்சுட்டு இருக்காங்க. மனசில் நினச்சிக்கிட்டே இப்படி நடந்து வர உள்ளார வந்தோடனே வந்து சரி நீங்கள் எங்கே உள்ள வரீங்க சிந்தாமணி அப்படின்னு முத்து கேட்ட உடனே என்னடா இது, அவங்க என் ஃப்ரெண்டு என் வீட்டுக்கு வருவாங்க, கண்டவங்கலாம் வீட்டுக்குள்ள வரும்போது அவங்க வரக்கூடாதா அப்படிங்கும் போதே வரதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மட்டும் பாருங்கம்மா அப்படிங்கும் போதே டக்குன்னு வந்து பார்த்தா முத்து அப்படியே மிரட்டிகிட்டே இருக்காரு. ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு ஒரு கையில் மிரட்டிகிட்டே அந்த அம்மாட்ட கேட்குறாரு, உண்மையே சொல்லு மீனா வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. மற்ற விஷயத்த வேணா கோபமாக இருக்கலாம், இந்த இடத்துல வேற ஏதோ நடந்திருக்கு, என்னன்னு இப்போ உண்மையை சொல்லலை அப்படின்னா இதோ இப்படியே கொண்டு போய் காரை கொண்டு போய் நேராக இதில் போய் நிப்பாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் நிப்பாட்டி உள்ளே விட்டுருவேன் அப்படின்னா ஐயா நான் உண்மையை ஒத்துக்கிறேன். ரோகிணி அந்த பணம் கொடுத்து அந்த உங்கள் அண்ணனோட கடையில் போய் பேச சொன்னாங்க, ஆனால் சிந்தாமணி தான் எனக்கு அதை விட அதிகமாக பணம் கொடுத்து நடிக்க சொன்னாங்க. அவங்க தான் கொஞ்சம் ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்து எனக்கு நடிக்கலாம் வச்சு நான் ஒரு பெரிய சாமியார் மாதிரி கோயில்லேயே எல்லாத்தையும் பண்ண வச்சாங்க. அவங்களுக்கு மீனா மேலே இருக்க பகைக்காக தான் அதெல்லாம் பண்ணாங்க, ஆனால் அதை சொல்ல வேணான்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் கொஞ்சம் நாளைக்கு ஊரை விட்டே தலைமறைவாக ஆயிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் வந்து போ அப்படின்னு அனுப்புறாரு. அந்த வீடியோவை காமிச்சு உங்கள் ஃப்ரெண்டு கூடவே இருந்தாங்களே சிந்தாமணி அவங்க செஞ்ச வேலை தான் எல்லாமே அப்படின்ட்டு இவ்வளோ கேவலமான ஒரு புத்தியை வச்சுக்கிட்டு இதில் எங்கள் அம்மா கூடயே சுற்றுறது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்குள்ளே வேற வரலான்னு பார்க்குறீங்க அப்படின்னு வந்து கேட்க என்ன சிந்தாமணி இது அப்படின்னு ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க விஜயா. நீங்கள் யாரை நம்பினாலும் உங்கள் முதுகிலதமாக குத்துறாங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து முத்து சொல்ல இப்போ சிந்தாமணி கடுப்போட என்ன செய்ய போகிறாங்கன்னு கதை போகுமா, இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் இப்போ சரவணன் தங்கமயில் விவகாரத்தில் தங்கமயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிறத சொல்லி ஒரு அதிரடியான பல திருப்பங்கள் வரப்போதா, அந்த திருப்பத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த சீரியல் நீங்கள் இப்போ பார்க்குறதுல ரொம்ப நல்லா போகுது, அந்த சீரியலுக்கான ப்ரெடிக்ஷனை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இடம்பொருள் சேனலை ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.